ரோஜா ரோஜா சீக்கிரம் போன் பண்ணு ரோஜா. அந்த பொண்ணு ரங்கத்தை கண்காணாம அப்படியே எங்கேயாவது போக சொல்லு. போலீஸ்ல மாட்டிக்க போறான். என்ன அது மறுபடியும் ரோசால கூப்பிடுது? ஏய் என்னடி எங்க போயிட்டு இருக்க நீ வேற? சொல்லு தங்கச்சி, சக்திக்கு இப்ப எப்படி இருக்குது? அண்ணே, சக்தி உயிர் இன்னும் எழுத்துட்டு தான் இருக்கு. ஆமா. ஆனா தங்கம்மாவும் அர்ச்சனாவும் உங்களை போலீஸ் எப்படியாவது கொண்டு வந்து ஒப்படைச்சிடுவாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க. அப்படியா? என்னானாலும் சரி தங்கச்சி, சக்திக்கு நான் தாலி கட்டவே மாட்டேன். போதுமா? அது சரிண்ணே, நீங்க குறுக்கு வழியில போறதெல்லாம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. உங்களை எப்படியாவது கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவோன்னு போலீஸே இங்க சொல்றாங்க. நீங்க சீக்கிரம் ரூட்டை மாத்துங்கண்ணே, இல்லனா போலீஸே உங்களை பிடிச்சிரும். அப்படியா? சரி, இப்பவே ரூட்டை மாத்துறேன். முதல்ல அந்த காரியத்தை செய்யுங்கண்ணே. அண்ணே, அப்படியே நேரா போய் அந்த லெஃப்ட்ல திரும்பினா அந்த லெஃப்ட்ல ஒரு மெயின் ரோடு வரும் பாருங்க. அந்த மெயின் ரோட்ல ஏத்தி அப்படியே நேரா போங்க. சரிம்மா தங்கச்சி, நான் போன வச்சிருவா. வச்சிடுங்கண்ணே. எப்படி என்னத்த எப்படி? என்னமா போ. அந்த பொண்ணு ரங்க போலீஸ்ல மாட்டிப்பானோ? என்ன பண்ண போறான்னு தெரியலையே. மாட்டிப்பானா? ஐயோ என்னடி, எப்படி மாட்டுவான்? பொண்ணுரங்கம் போற காரோட ஸ்டேரிங் இப்போ நம்ம கையில இருக்கு. லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கைய காமிச்சு ரிவர்ஸ்ல போகும் பாரு. ஐயோ ரோஜா, உனக்கு அறிவு. அப்படியே போயிடணும், வரவே கூடாது. கண்டிப்பா வரமாட்டாங்க, கவலைப்படுறேன். அம்மா, அப்பா சாப்பிட்டாராம்மா? சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? மா, அப்பாவை கொஞ்சம் தைரியமா இருக்க சொல்லு. நைட்ல ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காம சீக்கிரமா தூங்க சொல்லுங்க. சரிம்மா. எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா. சரிங்கம்மா. நைட்டு நீங்களும் தூங்கிடாதீங்க. அப்பப்போ எந்திரிச்சு அப்பாவை கவனிச்சுக்கோங்க, சரியா? பூமிகா, சொல்லுங்க மச்சான். என்ன அதுக்குள்ள தூக்கம் வந்துருச்சா? பெட் எல்லாம் போட்ட? ஆமா மச்சான், இதோ பாப்பா தூங்கிருச்சு, அதான் எனக்கு தூக்கம் வருது. சரி, கீழே பால் டம்ளர் வச்சனே, குடிச்சிங்களா? இல்ல. ஏன் ஏன் குடிக்கல? இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன், இருங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பூமிகா, நீ பேசாம படுத்து தூங்கு. உனக்கு காலைல நிறைய வேலை இருக்கும். என்ன மச்சான், பால் எடுத்துட்டு வரதுக்குள்ள அப்படி என்ன நான் தூங்கிட போறேன் சொல்லுங்க. இருங்க, நானே போய் பால் எடுத்துட்டு வரேன். இல்ல வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேன், நீ படுத்து தூங்கு. மச்சான், எங்க போறீங்க? நான் கீழே இருக்க பெட்ரூம்ல படுத்துக்கிறேன். ஏன் ஏன் அங்க போய் படுக்க போறீங்க? பேசாம இங்கே படுத்து தூங்குங்க, வாங்க. வேணாம் பூமிகா, எனக்கு இன்னும் அது தகுதி வரல. என்ன மச்சான் பேசுறீங்க? ஆமா பூமிகா, நான் உன் மச்சாங்கிற தகுதியில இருந்து ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டேன். அந்த நிலைமையை நான் திரும்பவும் அடையறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். அது வரைக்கும் நான் இது ஒரு தவக்காலமா எடுத்துக்கிறேன். என் மனசுலயும் என் புத்திலையும் இருந்த கெட்ட எண்ணமும் என் உடம்புல இருந்த கெட்ட ரத்தமும் திமிரும் எல்லாமே என்னை விட்டு போகணும் பூமிகா. ஆமா பூமிகா, என் உடம்புல இருந்த கெட்ட ரத்தம் திமிரு எல்லாமே போகணும். அது வரைக்கும் நான் தனியாவே படுத்து தூங்குறேன். சாரி பூமிகா, என்னை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ்.
ராதா, என்ன ராதா, இன்னும் நீ தூங்கலையா? தூக்கம் வரல மாமா. ஓகே ராதா, எனிவே குட் நைட். நீ போய் தூங்கு. மாமா ஒரு நிமிஷம். உங்க பெட்ரூம் இங்கே தானே இருக்கு, அதை விட்டுட்டு நீங்க ஏன் வேற ரூம்ல தூங்க போறீங்க? அதை விடு ராதா, அது என் பிரச்சனை. ஆமா, நீ சாப்பிட்டியா இல்லையா? பேச்ச மாத்தாதீங்க, நான் கேட்ட கேளுக்கு பதில் சொல்லுங்க. நான் என்னத்த சொல்றது ராதா, இந்த நேரத்துல நான் எதையும் சொல்லி உன் மனசை சங்கடப்படுத்த விரும்பல. பரவாயில்ல மாமா, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன, சொல்லுங்க. உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அன்னைக்கே சொன்னியே, எதுவா இருந்தாலும் அது உங்க பிரச்சனை மாமா, அதை நீங்க தான் பாத்துக்கணும்னு. அதனாலதான் நீ இங்க இருக்கிற வரைக்கும் எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். உங்க அப்பா வேற உடம்பு சரியில்லாம இருக்காரு. அந்த வருத்தத்துல நீ இருக்கும்போது என் விஷயத்த நீ எதுவும் யோசிக்க வேண்டாம். நீ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணவும் வேண்டாம் ராதா. அது கல்யாணம் ஆகியும் நான் ஒரு பிரம்மச்சாரி. எங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டி உறவு எதுவும் இல்லை. மனைவி இருந்தும் நான் அவ கூட குடும்பம் நடத்த முடியல. அவளோட கெட்ட நேரம் என்னையும் சேர்த்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நான் உன் வீட்டுக்கு வந்தப்ப கூட என்னால் இதை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியல ராதா. வெளியே சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. மாமா, உங்க வாழ்க்கையை நினைச்சாலே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹேய், நீ ஒண்ணு இதை பத்திலாம் worry பண்ணிக்காத ராதா. உங்க அப்பாவுக்கு குணமானதும் நீ வீட்டுக்கு போயிட போற. அதுக்கப்புறம் உனக்கு இந்த மாதிரி தர்ம சங்கடம் எல்லாம் வராது. ஆக்சுவலா இப்ப கூட உங்க அப்பா குணமாகிற வரைக்கும் உன்னை வெளில தங்க வைக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா உன் சொந்த தாய் மாமா பையனா, எனக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது நீ வெளியே தங்கினா நல்லா இருக்காதுல்ல. அதான் உன்னை இங்கே தங்க வச்சுட்டேன். ஆஹா, பையன் பின்னி பெடல் எடுக்கிறானே, பொய்ய ஆற அவுத்து விடுறானே. நீ இங்க வரலனா நீ இந்த கன்றாவியெல்லாம் நீ பார்த்துருக்க மாட்ட. சாரி ராதா, தப்பா எடுத்துக்காத. இங்க பாரு, நீ இதெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக நான் உன்னை கூட்டிட்டு வரல. நீ சொன்ன மாதிரி இது என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் தூங்கு, போ போ ராதா. குட் நைட், போ போ. டேய் மம்மி. மதன், எப்படி நல்லா நடிச்சனா? டேய் பிச்சிட்டடா. அவளை பாரு, என்னம்மா ஃபீல் பண்றா. அது எப்படிடா மதன், அப்படியே பால் வடிகிற முகம் மாதிரி அப்படியே நடிக்கிற. இவ்வளெல்லாம் நடிச்சுதாம்மா கவுக்கணும். ஐயோ, கவுக்குறமா அவள. ஆமா, தீபாவளி என்னைக்குன்னு சொன்னீங்க? நீ பண்ண ஸ்வீட்டு ஆசம். நாசமா போச்சு. இது லேகியோங்க. பாடுறா, சேலையில சும்மா தேவதை மாதிரி இருக்கா பாடுறா. ஏய், அது அவங்க அம்மாடா. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா? நல்லா இருக்கு. நீ சாப்பிடுறத நிப்பாட்டிட்டு அதையாவது சொல்லு. என்னது? அத ஹாப்பி தீபாவளி பா. ஹாப்பி தீபாவளி. சங்கரி, சங்கரி, பயமா இருக்கு சங்கரி. நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி பூமிகாக்கா நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து இங்க தங்க வச்சிட்டாங்க. இங்க யாருமே இல்லை சங்கரி, எனக்கு பயமா இருக்கு சங்கரி. டேய், இங்க பயப்படுறதுக்கு என்ன பேயா இருக்கு? நம்மள பாதுகாப்பான இடத்துல தான் பூமிகாக்கா தங்க வச்சிருக்காங்க. இங்க பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. இல்ல சங்கரி, எனக்கு பயமா இருக்கு சங்கரி. சங்கரி, எனக்கு ஏதோ பயமா இருக்கு சங்கரி. ஏதோ தவுடி சங்கரி, பயமா இருக்கு சங்கரி. சங்கரி, இந்த வீட்டுக்குள்ள
வீட்டுல ஏதோ பேய் இருக்கும் போல சங்கரி. எனக்கு பயமா இருக்கு சங்கரி. பயப்படாதீங்கடா, ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இருக்கல்ல. பேயெல்லாம் போய் இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சங்கரி நீ இரு சங்கரி, நான் பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நான் போய் பார்த்துட்டு வரேன். யாரு? யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லையே. யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு, சத்தம் கேட்டுச்சு. யாரு? யாராவது இருக்கீங்களா? ஏதோ சத்தம் கேட்டுச்சே. அப்ப என்னவா இருக்கும்? யாரு? யாராவது இருக்கீங்களா? சங்கரி போன காணோம். ஒருவேளை பேய் வச்சிருக்குமோ? பேயெல்லாம் இருக்காரா? இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. பார்த்து போயிட்டு வாடா. இங்க இருந்தா சச்சின் போயிட்டு சீக்கிரம் வந்துடா. இதோ வந்துடுறேன், இருங்க. சலீம், டேய் எங்கடா இருக்க? சலீம், சலீம், எங்கடா இருக்க? சலீம், டேய் என்னடா வெளியே போன 2 பேரும் காணா? டேய் எனக்கு பயமா இருக்குடா. டேய் பயப்படாதடா சங்கரி, நீ அவனை பாத்துக்கோ, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரிடா, பாத்துறா. இருடா, நான் போய் கூட்டு வந்துடுறேன். சச்சின், சலீம். சங்கரி என்ன சங்கரி யாருமே காணா? எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை இது பேய் வீடா இருக்குமோ? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எங்க இருக்காங்கன்னு போய் தேடி கூட்டு வரலாம் வா. ஏய் முச், நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா? உங்க அக்கா இருக்காளே லொக்கா, அவளை இங்க வரவழைச்சு கழுத்து அறுத்து கொலை பண்ண போறேன். ஏய், உங்க எல்லாரையும் கோணிப்பையில கட்டி தூக்கிட்டு போய் கல்குவாரியில வச்சு நரபலி கொடுக்க போறேன். ஏய் ஏய் ஏய், ஏண்டா டேய், தம்மா துண்டு பசங்களா இருந்துகிட்டு மெமரி கார்டை எடுத்து வச்சுக்கிட்டு எங்க கிட்ட இவ ஆட்டம் காட்டுறீங்க. உங்களை டேய், சோழையம்மா கிட்ட மெமரி கார்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப திமிரா பேசுனீங்களாமே, அவங்க மருமகளை திட்டுனதுக்கு நீங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா? அண்ணா எங்களை அவுத்து விட்டுருங்கண்ணா, சோழியம்மா திருந்தணுன்றதுக்காக தான் நாங்க தண்டனை கொடுத்தோம். ஏய், நீங்க கொடுத்த தண்டனை என்ன சாதாரண தண்டனையா? இட்லி வித்துக்கிட்டு இருந்த சோழையம்மாவை போய் திருக்குறள் படிக்க சொல்லிருக்கீங்க. எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா அது? அண்ணா அவங்க திருந்ததான் நாங்க அவங்க கிட்ட திருக்குறள் புக்கை கொடுத்து அவங்கள படிக்க சொன்னோம்னா. ஏய், திருந்துறதா? சோழையம்மாவை ஏன்டா திருக்குறள் படிக்க சொன்னீங்க? ஒரு காணா பாட்டு படிக்க சொல்லிருக்கலாம்ல. அண்ணா மகாத்மா காந்திஜி சத்தியசோதனை புக்கெல்லாம் ஜெயில இருக்கிறவங்க திருந்தணுன்றதுக்காக தினமும் சொல்லி கொடுக்குறாங்கண்ணா. அதானா சோழியம்மா திருந்தணுன்றதுக்காக அந்த புக்கு, அதான் மகாத்மா காந்திஜி எழுதின புக்கை கொடுத்தோம். ஏய், நான் போன ஜெயில எல்லாம் அதையெல்லாம் ஒண்ணு சொல்லி கொடுக்கலையாடா, கழுத்த இருக்க தாண்ட சொல்லி கொடுத்தானுங்க. ஏய், மரியாதைய மெமரி கார்டை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. ஒழுங்கா கொடுத்துருங்க, இல்ல கழுத்தறுத்து கொண்டுங்க. மெமரி கார்டு பூமிகா அக்கா கிட்ட தானே இருக்கு. பூமிகாவா? ஓஹோ, சோழையம்மா சொன்ன பூமிகாவா? அவ இப்ப எங்கடா இருக்கா? ஏய், எங்கடா இருக்கா அந்த பூமிகா? இப்போ அவங்க வீட்ல இருப்பாங்க. ஏய், பூமியோட போன் நம்பரை சொல்லுங்கடா. 98 சொல்லாதீங்க. சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்றேன், எனக்கு மொபைல் நம்பர்லாம் தெரியாதுண்ணா. சங்கரியோட மொபைல் என் பைட்ல தானே இருக்கு, அதுல இருக்குண்ணா.
அதில் இருக்குண்ணா, பார்த்துக்கோங்கண்ணா. நான் அர்ச்சனா வந்திருக்கேன் சக்தி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கண்ணை திறந்து பாரு, கொஞ்சம் காது கொடுத்து கேளு. இது பாரு சக்தி, இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. அதை சொல்லதான் நான் இங்க வந்திருக்கேன். நீ இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க. டாக்டர்ஸ் எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டாங்க. ஆனா தெய்வம் உன்னை கைவிடாதுன்னு தங்கம்மா அத்தை சொல்றாங்க. நீ உயிர் பழக்கணும்னா உன் கழுத்துல இந்த தாலி ஏறணுமா? பொன்னுரங்க மாமா உன் கழுத்துல தாலி கட்டணுமா? அம்மன் கழுத்துல இருந்த இந்த தாலி உன் கழுத்துல ஏறினா நீ உயிர் பழச்சிடுவேன்னு தங்கம்மா அத்தை சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொன்னுரங்க மாமா வந்துடுவாரு. உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். உன்னை உயிர் பழைக்க வச்சிடுறேன். ஐயோ அர்ச்சனா, இவ்வளவு முட்டாள்தனமா பேசுற. இது தயவு செஞ்சு செஞ்சிடாத. வேண்டாம். நான் எடுத்த இந்த முடிவு உனக்கு முட்டாள்தனமா கூட தெரியலாம். ஆனா உன்னை டாக்டரே கைவிட்ட பிறகு இந்த முடிவை எடுக்கிறது தவிர வேற வழி தெரியல. என் வாழ்க்கை நீ எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை. முதல்ல நீ உயிர் பழைக்கணும். உனக்காக என் வாழ்க்கைய பங்கு போடுறேனோ பணியம் வைக்கிறேன்னு நீ நினைக்காத. இந்த வாழ்க்கையே நீ போட்ட பிச்சை தானே. எங்கேயோ அனாதையா வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு இவ்வளவு உறவுகளை அடையாளம் காட்டி உறவு பாசங்கள்லாம் காமிச்சு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு வச்சது நீதானே. நீ செஞ்ச இந்த நன்றி கடனுக்கு நான் இதை கூட செய்யலைனா நான் எப்படி உனக்கு உண்மையான தங்கச்சியா இருக்க முடியும்? நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. பொன்னுரங்க மாமா உனக்கு பார்த்த மாப்பிள்ள தானே. உன் வாழ்க்கைய நான் தான் அபகரிச்சேன். பொன்னுரங்க மாமாவை கல்யாணம் பண்ணி அவர் கூட வாழ்ந்தாலும் அவர் மனசுல நீயும் கண்டிப்பா இருப்ப. பொன்னுரங்க மாமா உன் கழுத்துல தாலி கட்டுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு நீ உயிர் பழைக்கணும். நான் மாமா கூட வாழ்ந்து ஜெயஸ்ரீ சுபஸ்ரீ 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. எனக்கு அந்த 2 குழந்தைகளுமே போதும். இனிமே நான் தனியா கூட வாழ்ந்துடுவேன். ஆனா நீ சாவக்கூடாது சக்தி. பொன்னுரங்க மாமாவும் நீயும் சேர்ந்து சந்தோஷமா குடும்பத்தோட வாழறத நான் பார்க்கணும். உன் உயிரை காப்பாத்த இதை விட்ட எனக்கு வேற வழி தெரியல. நீ சாவோட போராடுற இந்த நேரத்துல இந்த தாலியும் புருஷனையும் விட்டு கொடுக்காத சுயநலவாதியா என்னால இருக்க முடியாது சக்தி. அர்ச்சனா, நான் சொல்றது கேளு அர்ச்சனா. அவசரப்பட்டு ஒரு முட்டாள்தனத்தை பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. இனிமே நான் பொழைக்க மாட்டேன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. இந்த தாலியை என் கழுத்துல கட்டினா நான் பொழைப்பேன்னு தங்கம்மாத்த தான் புரியாம நம்புறாங்கன்னா இதை நீயும் நம்புவியா? இந்த தவறை நீயே செய்யலாமா? அப்படியே பொன்னுரங்க மாமா என் கழுத்துல தாலியை கட்டிட்டு நான் பொழைச்சிட்டாலும் உன் வாழ்க்கைய பங்கு போட்டுக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த உயிர் தேவையில்லை.
சக்தி, நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வரேன்னு எனக்கு தோணுது. ஆனா அது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணுரங்கம் அம்மாவை கூட்டிட்டு வந்து உன் கழுத்துல இருந்து தாலியை கட்ட வைக்கிறேன். இதான் என்னோட முடிவு. ஐயோ, அர்ச்சனா அவசரப்பட்டு இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாளே. கடவுளே, என் உயிர் போனாலும் பரவாயில்ல. இப்படி ஒரு காரியம் நடக்கவே கூடாது. ஆமா, வெள்ளை கலர் வண்டி ஒன்று போகுது. சரி நான் பார்த்துக்கிறேன். அந்த வெள்ளை கலர் வண்டியை ஃபாலோ பண்ணுப்பா. சீக்கிரம் போ, அந்த காரை ஃபாலோ பண்ணு. என்னது பின்னாடி போலீஸ் வண்டி வந்துட்டு இருக்குது? அண்ணே வர ரைட்ல போங்க. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.